வீட்டு தோடு, சாதாரண தோடு, அது வந்து சேப்புக்கல்ல முத்து போட்டிருக்கும். அது ஒத்த தோடு, அதை போட்டுருவாங்க. அதே மாதிரி சேப்புக்கல்லில் முத்து மூக்குத்தி, அதில் எனக்கு ஒரு மூக்குத்தி கொடுத்துருக்காங்க அவங்க. அது கொஞ்ச நாள் போட்டுட்டு இருந்த திருப்தி எனக்கு கிடச்சிது. கச்சேரி நாளைக்குனாக்க 2 நாள் முன்னாடி போயிடுவாங்க. கச்சேரி அன்றைக்கி பேச மாட்டாங்க. மத்தியானமே ஒரு 1:30க்குலாம் வந்து குவைட் ஆகிடுவாங்க. அம்மா எவ்வளோ நேரத்தில் ரெடி ஆவாங்க அம்மா சொன்னா? ஈஸியாக ஒரு 45 to 1 hour ஆகும். இந்த தலை தான் செட் ஆகிறது பெரிய கஷ்டம் அவங்களுக்கு. அந்த ப்ளீட்டிங்லாம் கிடையாது. அப்படியே இந்த இடத்துல இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படி பண்ணி அதை சொருக்கி விட்டுருவாங்க. ஹேர் வந்து இப்படி இருக்கும் அவங்களுக்கு. தலைமுடி வயசாக ஆக எல்லாருக்கும் குறையும் இல்லையா? அந்த மாமியார் பார்த்து அந்த தலை எப்படி நரைச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போய் வாங்கிட்டு வந்து பண்ண ஜுவல்லரியிலே இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ரொம்ப பார்த்து பண்ண எந்த ஜுவல்லரி? இதுதான். இதோட ஒர்த்து மட்டும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் பண்ணினது இது. இந்த பவழம் வந்து சிங்கப்பூரில் வாங்கினது 2008 வாங்கின பவழம். பிளாக் ஆப்சிடியன், டைகர் ஐ, ஹிமடைட், இதெல்லாம் என்ன ரீசனுக்காக போட்டுருக்கீங்க? இது வந்து அமெத்திஸ்ட், நம்மளோட தேர்ட் ஐ இது இனிஷியேட் பண்ணுறதுக்கு. இது ரெண்டுமே அகேட். பைரைட் வேற, ஹிமடைட் வேற. இது எதுக்காக போடுறது? ஜென்ரலாக அகேட் இஸ் வெரி குட் ஃபார் எல்லாமே. இது ரோஸ் குவார்ட்ஸ் வந்து நிஜம். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிப்பா அமெத்திஸ்ட்னு நினச்சிப்பா. அமெத்திஸ்ட் கிடையாது, அகேட்டும் நெஜ காரலும் டிஃப்ரெண்டாக இருக்கும். நிறைய மியூசிக் கேட்டுட்டே பண்ணுவேன். ஸோ இந்த விதத்தில் எனக்கு மைண்டும் காம் ஆகும், மெடிடேட்டிவாக இருக்கும். நல்ல ஒரு ஹாபி தானே, யாரையும் கெடுக்காத ஒரு ஹாபி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. இவங்க வீட்டில் இவங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டி மக்களுக்கு இருக்கும். எப்படி சராசரியாக நம்மள மாதிரி இருப்பாங்களா, எல்லா வேலைகளும் செய்வாங்களா, இல்லை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாருக்கும் தோணும் இல்லையா? ஸோ ஆக்சுவலி வீட்டில் எப்படி இருப்பாங்க? சாதாரணமாக எல்லாரும் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க வீட்டில் வந்து ரொம்ப சாதாரண காட்டன் சாரி தான் கட்டிப்பாங்க. நான் சொன்னேனே முன்னாடி, அது மாதிரி தான் சாதாரணமாக எல்லாரும் மாதிரி தான் இருப்பாங்க. ஒன்றும் ஸ்பெஷலாலாம் இது பண்ண மாட்டாங்க. அந்த வேலைக்கு சாப்பிட்டுட்டு அந்த இது ஒரு ரொட்டீன் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே இருப்பாங்க, அவ்வளோதான். செலிப்ரிட்டின்னா நம்மளா அப்படின்னு நினச்சிக்கிறோம். அவங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவங்கள நிறைய பார்க்க வருவாங்க இல்லையா, அவங்களோட பேசி அந்த மாதிரி டைம் சரியாயிடும் அவங்களுக்கு. இல்லாட்டா ஈவினிங்ஸ் வந்து சில சமயம் இவங்க நிறையா ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிற மாதிரி வரும், இனாக்ரேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு போவாங்கல்ல, டைம் அப்படி அதில் போய்டும். வெளியூர் போயிடுவாங்க கச்சேரிக்கு. வெளியூர்னா கச்சேரி நாளைக்குனாக்க இன்னைக்கு மொதல் நாளே போயிடுவாங்க, அதான் நேற்றுக்கே போயிடுவாங்க. 2 நாள் முன்னாடி போயிடுவாங்க. போயிட்டு அங்கே வந்து நிறைய ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாரையும் முக்கிய புள்ளியெல்லாம் பார்த்துட்டு கச்சேரி அன்றைக்கி பேச மாட்டாங்க. மத்தியானமே ஒரு 1:30க்குலாம் வந்து குவைட் ஆகிடுவாங்க. அவங்க பாட்டுக்கு எனர்ஜி சேவ் பண்ணிடுவாங்க. எனர்ஜி சேவ் பண்ணி அந்த மாதிரி 2 மணி 3 மணிக்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் தான் தம்புராலாம் சுடிலாம் சேர்த்து எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக ட்ரெஸ் மாற்றிட்டு சுவாமிக்கு ஆரத்தி காமிச்சிட்டு அந்த கஷாயம் சாப்பிட்டுட்டு தாத்தாக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போவாங்க. ஒரு இடத்துக்கு ரெடி ஆகணும்னாலே வந்து பெண்கள் ரொம்ப லேட்டாக ரெடி ஆகணும். அம்மா எவ்வளோ நேரத்தில் ரெடி ஆவாங்க அம்மா சொன்னா? ஈஸியாக ஒரு 45 to 1 hour ஆகும். ஏன்னா அவங்களோட இந்த தலை தான் செட் ஆகிறது பெரிய கஷ்டம் அவங்களுக்கு, அந்த கொண்டை அமையிறது தான். ஸோ அது அப்புறம் அஃப்கோர்ஸ் இந்த பொட்டு இந்த இதெல்லாம், மற்றபடி புடவை இதெல்லாம் அப்புறம் தான் புடவை கட்டுறது ரொம்ப சட்டுன்னு கட்டிடுவாங்க. அது லாஸ்ட்டாக கட்டுவாங்க. அந்த ப்ளீட்டிங்லாம் கிடையாது. அப்படியே இது இப்போ இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சுற்றி வந்து இந்த இடத்துல இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படி பண்ணி அதை சொருக்கி விட்டுருவாங்க. அப்படியா? ப்ளீட் எடுக்க மாட்டாங்களா? அந்த காலத்து மனுஷன்லாம் புடவை கட்டுறதெல்லாம் வந்து எங்கள் அம்மாவே சொல்கிறேன்னு அவசரமாக டக்குன்னு கட்டின்னு போயிடுவாங்க, அவ்வளோதான். நம்மளாம் ப்ளீட் எடுக்கவே ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இல்லை, அது மெத்தடு தெரிஞ்சுட்டா ஈஸி. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம்ப்பா. சொருகிட்டு அதை மெத்தடை புரிஞ்சுட்டா போகிறோம். இப்படி அவ்வளோதான்.
ரொம்ப இது இந்த டைரெக்ஷனில் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தருது. இப்படி பண்ணினா ஈவனாக வச்சானாக்கா அது கரெக்டாக வந்துடும். நான்லாம் ரொம்ப நேரம் ஆகாது புடவை கட்டுறதுக்கு. டக்குன்னு ரெடி ஆயிடுவீங்க. மெயினாக எனக்கு வந்து இந்த இடம் கவர் ஆகணும் வாசிக்கும் போது. அதுக்கு தான் நான் கொஞ்சம் அந்த லெங்க்த்து பார்த்துப்பேன். மற்றபடி இட் வில் டேக் வெரி லிட்டில் டைம். எம்எஸ் அம்மா வந்து ரெடி ஆகிறதுக்கு வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ட்ரெஸ்ஸர் அந்த மாதிரிலாம் ஆள் வச்சிருப்பாங்களா? கிடையவே கிடையாது. ஓனா தான் எல்லாமே. ஆமாம். அந்த தலைமுடி வயசாக ஆக எல்லாருக்கும் குறையும் இல்லையா, அதுக்கு மட்டும் ஒரு ஒரு சௌரி மாரி ஃபால்ஸ் ஹேர் அந்த இது வச்சுருப்பேன். அது வந்து எங்கள் மாமியார் பார்த்து அந்த தலை எப்படி நரைச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நரைக்கு ஏற்ற மாதிரி கலரா ஜவுரிக்கு கூட அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக அதை வாரி அழகாக அதை முறுக்கி அதை ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு கவரில் போட்டு அதை பத்திரமா வச்சுருப்பான். ஏன்னா ஹேர் வந்து இப்படி இருக்கும் அவங்களுக்கு, லெங்க்த்து வந்து ரொம்ப இருக்காது, அது இப்படி ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால வந்து அதை பழக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதை வச்சுட்டு இதையும் வச்சு 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 அந்த இப்படி பேர் ஷேப்டாக வர வரைக்கும் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி பாக்கிக்கெல்லாம் டைம் ஆகாது. அதே மாதிரி அவங்கக்கிட்ட தெரிஞ்சின்றது என்னென்னா, கச்சேரி முடிச்சுட்டு வந்தோடனே சோம்பேறித்தனம் பார்க்க மாட்டாங்க. மூஞ்சியை க்ளீனாக தோடு முக்குத்தி கட்டிட்டு அதை தொடச்சி அதில் கொஞ்சோண்டு சென்ட் போட்டு அதை வைப்பாங்க. ஏன்னா அந்த வேர்வைப்பட்டு அது வந்து நம்ம ரொம்ப நாள் தோடு எல்லாம் போட்டுட்டு இருந்தோம்னா எடுத்தோம்னா அந்த தண்ணி இதெல்லாம் போட்டு அது சரியாக வராது இல்லையா, ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும்ல, அது மாதிரி இருக்கவே இருக்காது. எப்போ தோடு போட்டா இது எங்கள் மாமியார்ட்டேருந்து தெரிஞ்சுட்டேன் நான். ஸோ நானுமே உள்ளே வைக்கும்போது அதுக்கு வந்து அது கிளென்சிங் ஆறுது, வேறு ஒன்றும் இல்லை. ஆல்கஹால் இருக்குல்ல இந்த பர்ஃப்யூமில், அது வந்து கிளென்ஸ் ஆகுது. பட் அதே சமயத்தில் கல் பக்கம் போடக்கூடாது, திருகு கிட்டக்க தான், பின்னாடி பக்கம் மட்டும் போடணும். அந்த மாதிரி பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருவாங்க. அப்புறம் ஃபேஸை நான் சொன்ன மாதிரி வாஷ் பண்ணி அந்த மாதிரி க்ளீனாக இது பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ என்னென்னா, அந்த கச்சேரிக்கு போய்ட்டு வந்த உடனே வீட்டு தோடு, சாதாரண தோடு, அது வந்து சேப்புக்கல்லில் முத்து போட்டிருக்கும், அது ஒருத்த தோடு, அதை போட்டுருவாங்க. அதே மாதிரி சேப்புக்கல்லில் முத்து மூக்குத்தி, அதில் எனக்கு ஒரு மூக்குத்தி கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ அந்த 2 மூக்குத்தியும் ஒரே ஐடென்டிக்கலாக இதே மாதிரி இருக்கும். இங்கே ஒயிட்டுக்கு பதிலாக சேப்பு இருக்கும், இதுக்கு பதிலாக முத்து தொங்கும். இருக்கா அந்த மூக்குத்தி? எல்லாமே லாக்கரில் எல்லாமே ஒன்றுமே வச்சுக்கல. ஃபோட்டோ ஏதாச்சும் இருக்கா? அது போட்டிருந்த ஃபோட்டோ ஏதாச்சும் தெரியலையாம்மா. அவங்க கேஷுவல் ஃபோட்டோஸில் இருக்கும், அது தவிர வேறு எதுவுமே போட மாட்டாங்க. ஒரு தடவை வந்து இந்த நான் சொன்னேன் ஹாஸ்பிட்டலைசேஷன் போது இதெல்லாம் பெருசாக போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள்கிட்ட சின்னதாக ஏதாவது இருந்தால் கொடு அப்படின்னா. ஸோ நான் சின்ன மிளகு குட்டி ஊண்டுக்கு இருந்தது, அதை கொடுத்தேன், காதுக்கு போட்டிருந்தாங்க. அப்புறம் அதேமாரி அந்த தாத்தா போன அப்புறம் ஒத்த மூக்குத்தி தான் போட்டிருந்தாங்க, ஒரு சைட் போடலை. ஸோ அந்த சின்ன இதுக்கு வந்து ஒரு ரெட் ஸ்டோன் போட்டு ஒரு மூக்குத்தி இருந்தது, அதை மட்டும் கொடுத்தேன். அது அப்புறமா கொடுத்துட்டாங்க எங்கிட்டக்க, அவங்க வந்து வச்சுக்கல. அதுக்கப்புறமா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த உடனே இது பண்ணிட்டாங்க. அது கொஞ்ச நாள் போட்டுட்டு இருந்த திருப்தி எனக்கு கிடச்சிது, அது ஒரு வைப்ஸ். ஆமாம், போட்டிருந்தது. அது இன்னும் பத்திரமா வச்சுருக்கீங்களா எல்லாமே? அது மூக்குத்தி யாருக்கோ கொடுத்துக்கிட்டேன், ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். ஒன்றுமே தங்காது எனக்கு. இஃப் ஐ வாண்ட் ஐல் கிவ் இட் ஆஃப், அந்த மாதிரி டைப்பு. எல்லாம் அங்கேருந்து இம்பைப் ஆனது தானே. எங்கள் மாமியாரும் அந்த மாதிரி ரொம்ப தாராள மனசு. எம்எஸ்மாக கேட்க வேண்டாம், தாத்தாவை கேட்கவே வேண்டாம். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் அங்கேருந்து இதுவும் எனக்கு ட்ரேட்ஸ் வந்துட்டு. இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன்னு, ஏதாவது பர்த்டே வந்ததுனாக்கா, ஏதாவது வெட்டிங் டே வந்ததுனாக்கா அவங்களுக்கு கொடுத்துருவேன். இது பாட்ஸ்வான் கேட்டு போட்டு, சாதாரண கேட்டு போட்டு, அது இது வேறு, இது பேட்டர்ன், இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருப்பேன் நான். என் க்ரியேட்டிவிட்டி இந்த காசு பணத்துக்கு புத்தி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அந்த கமர்ஷியல் ஆட்டிடியூடு மூளையில் வந்ததுனாக்கா அப்புறம் ஸ்ரத்தை போயிடும். ஸோ நம்ம பண்ணுற ஒரு இதுதான் ஹூக் இதுக்கு. ஓ, இங்கே தான் ஹூக்கே வருமா? ஆமாம், இதுக்கு நடுப்புற இது பைரைட்டு ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, இதெல்லாம் நான் காப்பி அடிக்க மாட்டேன் எங்கேருந்தும், எனக்கா தோணும் அப்படியே ஒரு இமேஜினேஷன். ஓகே, ஹூக் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே மேம். ஹூக்கே இதை எடுக்கணும்,
இது இங்கே தான் இருக்குது இந்த கிளிக்கெல்லாம் இது கிளிப் Okay. எடுத்துட்டோன்னாக்கா ஊக்கு வழியில் வந்து இப்படி கழுத்து வழியாக போட்டுக்கிறதுக்கு. நீங்க இப்ப இங்க இருக்குல்ல, நீங்க பண்ண ஜுவல்லரியிலே இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா ரொம்ப பார்த்து பார்த்து பண்ண எந்த ஜுவல்லரி? இதுதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஜுவல்லரி. இதோட ஒர்த்து மட்டும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 3,000 to 4,000 இருக்கும். இது மட்டும் இந்த பேர்ல்ஸ் மட்டும், I mean இந்த மணி பீட்ஸ் மட்டும். கிரிசோகோலா ஜெய்ப்பூரில் வந்தது. இந்த பெண்டன்ட் வந்து எங்கே வாங்கினேன் ஞாபகம் இல்லை. அது வந்து ஒரு 1,500 என்னமோ இருக்கும். டோட்டலாக இதோட ஒர்த் வந்து ஒரு 6,000. அதுக்கப்புறமா இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி, அதை விட குறைச்சல் ஒரு 5,000க்குள்ளே அடங்கியிருக்கும். ஓகே. இது வந்து டாலர் விலை ஜாஸ்தி, இது பீட்ஸ் கம்மி. டாலர் எவ்வளோ இது? டாலர் வந்து ஒரு 1,700 இருக்கும். டாலர் மட்டும். இந்த தோடெல்லாம் நான் வந்து யாருக்காவது கொடுத்து விட்டுருவேன். ஜிமிக்கியாக இருக்கும் அது. அதை வந்து ஏதாவது பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ணி விட்டுருவேன். எல்லாமே நான் ஜிமிக்கிலாம் போடுறது இல்லை, எனக்கு இருக்கு நான் போடுறது இல்லை. எனக்கு இந்த ராதாகிருஷ்ணருக்காக தான் வாங்கினேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கேன் மச்சிலிப்பட்டினத்தில். அங்கேருந்து எனக்கு வரும் பெண்டன்ஸ் எல்லாம். ஸோ இப்போ இங்கே இருக்குல்ல பெண்டன்ஸ் எந்தெந்த ஊர்லேருந்து வந்துச்சு எல்லாமே ஒரு ஓவராலாக இந்தந்த ஊர்லேருந்து நான் வாங்கினேன்னா? இது வந்து நம்ம இது மின்ட்டு, இது ரொம்ப ஆரம்ப காலத்தில் பண்ணினது. இது இந்த பவழம் வந்து சிங்கப்பூரில் வாங்கினது. ஓ, பவளமா அது? நல்ல பவழம் 2008 வாங்கின பவழம். ஏதாவது ஆச்சா பாருங்க, நல்ல வெயிட்டாக இருக்கே மேம். இப்போ அதுக்கப்புறம் எல்லாம் அட்வான்ஸ் எடுத்ததுனால ஐயோ பாவமாக இருக்கேன்னு நினச்சிங்க. ஓ, மாடல் சொல்கிறீங்களா, டிசைன் சொல்கிறீங்களா? இது வந்து டெல்லிக்கு போயிருந்தபோது அங்கே பக்கத்தில் டிபெட்டன் ஷாப் இருந்தது. நாங்கள் வந்து ஜன்பத்தில் தங்கியிருந்த போது அங்கே வந்து இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு மீட்டிங்க்கு தான் போயிருந்தேன், கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கூட்டத்துக்கு. அப்போ சாயந்தர வேளையில் சும்மா அப்படி பார்க்கறதுக்கு ஒரு வாரம் தங்க வேண்டியிருந்தது. சாயந்தர வேளையில் இப்படி பார்க்கும்போது இந்த அமெத்திஸ்ட்டு சிப்ஸுன்னு இல்லை, அது குட்டி குட்டி அமெத்திஸ்ட்டு. அமெத்திஸ்ட்டு பொதுவாகவே ரொம்ப பிடிக்கும்பா. அழகாக இருக்கு. இன்ட்யூட்டிவாக உங்களுக்கு இதை போட்டிருக்கேன் பாருங்க, அமெத்திஸ்ட்டு இன்ட்யூஷனுக்கு ரொம்ப ஒரு இது. நீங்கள் கையில் போட்டிருக்கிறது அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க, நல்லா இருக்குது. அதுலேயே நிறைய வச்சுருக்கீங்களே. இது பவழம், இது வந்து பிளாக் ஆப்சிடியன், டைகர் ஐ, ஹிமடைட்டு. இதெல்லாம் என்ன ரீசனுக்காக போட்டிருக்கீங்க? திருஷ்டிக்கு. ஓகே. இது வந்து அமெத்திஸ்ட்டு நம்மளோட தேர்ட் ஐ இது இனிஷியேட் பண்ணுறதுக்கு, ஆக்ஞா சக்கராவை. இது வந்து ப்ராஸ்பெரிட்டிக்கு. இது வந்து பைரைட்டு, கிரீன் அவென்ச்சரின், டைகர் ஐ, சிட்ரின். அது வந்து இன்னொரு மணிக்காகவும் சொல்லுவாங்க தானே? அதான் ப்ராஸ்பெரிட்டினா எல்லாமே பணத்துக்காக மட்டும் இல்லை, எல்லாமே. பொதுவாகவே க்ரீன் கலர் இஸ் அசோசியேட்டட் வித் ப்ராஸ்பெரிட்டி இல்லையா? ஜேடு, சைனீஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரீன் கலர். அதுதான் ஜேடு வந்து ப்ராஸ்பெரிட்டிக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய உட்காந்து பண்ணிட்டு இங்கே பாருங்க, இது வந்து நெஜ பவழம் கிடையாது, சும்மா சாதாரணமாக இந்த குண்டு குண்டெல்லாம் வாங்கி. இப்போ குண்டெல்லாம் கிடையாது, நான்லாம் கலெக்ட் பண்ணினதுனால எங்கிட்ட நிறைய இருக்குது. இப்போ அதெல்லாம் கிடையாது. இந்த வீட் ஃபேஷன் மாதிரி மாறிண்டே இருக்குமா. நான் எனக்கு டைம் இல்லை மெனக்கிடறதுக்கு, எனக்கு ஆளை போட்டு பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா ஆளுனாக்கா அவன் இஷ்டத்துக்கு பண்ணுவான், நம்ம கூடவே இருக்கணும், கொஸ்டின் பண்ணணும். எனக்கு நான் பண்ணணும், எனக்கு அதுதான் ஆசை. ஸோ எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் உட்காந்து பண்ணுவேன். எஸ் மேம், சூப்பர் மேம். கச்சேரி இல்லாத போது கலர்ஸோட when you work, no, even when you buy vegetables, even when you go to any saree shop, if you see colors, it actually enhances your mind, இல்லை தாட் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. இது வந்து பாட்ஸ்வான் அகேட்டை வச்சுட்டு நான் இது அகேட், இது ரெண்டுமே அகேட்டு. நடுப்புற வந்து இப்போ ஹிமடைட்டு வச்சுருக்கேன். பைரைட்டு வேறு, ஹிமடைட்டு வேறு. இது எதுக்காக போடுறது? ஜென்ரலாக அகேட் இஸ் வெரி குட் ஃபார் எல்லாமே. கலர் காம்பினேஷனுக்காக இப்படிலாம் எடுத்து பண்ணுறது பண்ணின்னு இதை பார்க்கும்போது அப்படி ஒரே ஹாப்பியாக இருக்கும்.
சூப்பரா இருக்கும். ஐ திங்க் எல்லா கலர்ஸுமே இருக்குன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் கிடைக்காத ரேர் கலர்ஸுமே வச்சிருக்கீங்க. உள்ளெல்லாம் பெரிய பெரிய ராக்ஸ் எல்லாம் இருக்கு இங்கே உள்ள. கல் அந்த மாதிரி இது வந்து யூஎஸில் வாங்கினது. இது வந்து கிறிஸ்டல் தான், மேட் ஃபினிஷு. இதில் ரோஸ் குவார்ட்ஸ் போட்டிருக்கேன் நான். வெறும் கிறிஸ்டல். ஓ நல்லா இருக்கே மேம். கிறிஸ்டல் எல்லாம் விலை குறைச்சல்மா அது. இது ரோஸ் குவார்ட்ஸ் வந்து நிஜம். ஓகே. இந்த ரோஸ் குவார்ட்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஒரு லைன் என்ன ஒரு 500 600 இருக்கும். ஓகே. இது வந்து பாட்ஸ்வானா கேட்டில் கார்னீலியன் இஸ் சப்போஸ் டு இது எனர்ஜைஸ் யுவர் சுவாதிஷ்டான சக்கரம். நான்லாம் ஹூக்ஸோ எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணுறது இல்லைப்பா. விற்கிற இன்டென்ஷன்லேயும் பண்ணுறதில்ல. எனக்கு பிடிச்சிருக்கு பண்ணி வைப்பேன். யாராவது வந்து கேட்டானா கொடுப்பேன். இது வந்து ஒரு 1/10 ஆஃப் வாட் ஐ ஹவ் மேட். இது வந்து அகேட்டு. இது வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிப்பா அமெத்திஸ்ட்டுன்னு நினச்சிப்பா. அமெத்திஸ்ட் கிடையாது, அகேட்டும் நஞ்ச காரலும். ஓகே. ஃபேசட்டட் டிஃப்ரெண்டாக இருக்கும். நிறைய மியூசிக் கேட்டுட்டே பண்ணுவேன். ஸோ இந்த விதத்தில் எனக்கு மைண்டும் காம் ஆகும், மெடிடேட்டிவாக இருக்கும். இது நிறையா நான் சொல்லியிருக்கேன். மெடிடேட் பண்ணுற ஒரு ஃபீலிங் இதெல்லாம் இது பார்க்கும்போது பண்ணுறப்போ நிறைய அப்படியே உட்காந்து. இன்ஃபேக்ட் பொதிகையிலெல்லாம் இன்டர்வியூ எடுத்தாங்க, எப்படி ஆரம்பிச்சல் என்ன பண்ணினேன்னெல்லாம். இது ஒரு நல்ல ஒரு ஹாபி தானே, யாரையும் கெடுக்காத ஒரு ஹாபி. லேர்னிங் வந்து டெய்லியும் இருந்துக்கிட்டே தான் எனக்கு புதுசாக கற்றுக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தானே எதுவும். ஆமாம். அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் டு ஒர்க் வித் கலர்ஸ். யூ கெட் பாசிட்டிவ் வைப்ஸ் இல்லையா? ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் உங்களோட டைமுக்கு அண்ட் உங்களோட கலெக்ஷன்ஸ்லாம் எங்களுக்கு காமிச்சதுக்கு. தேங்க்யூ டீம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium, commercial and residential plots.